அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் சிம்பிளான ஒரு சமையல் தான். சாம்பார், சோறு வடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மட்டன் எடுத்தேன், 1/4 கிலோ மட்டன். அதை மிளகு, சீரகம், சோம்பு போட்டு ஒரு கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். காலையில் சூப்பு, அதில் உள்ள எலும்பு ஃபுல்லாக எடுத்து சூப்பு போட்டிருக்கேன். அதை ஒரு 100 முள் வாங்கினேன். எலும்பு வாங்கி அதை பாதி, இன்றைக்கி ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை 2 நேரம் சூப்பு போடுவேன். அது 2 பேருக்குன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் காணு பாசிப்பருப்பு, தோல் இல்லாத பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமாட்டி கொஞ்சோண்டு தேங்காய் அதில் ஊற்றணும் பொங்காமல். ஒரு கேரட்டு, 2 பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு அவரைக்காய், நாட்டு உள்ளி, சின்ன உள்ளி ஒரு கைப்பிடி அளவு, சீரகப்பொடி, பெப்பர் பொடி, உப்பு போட்டு இன்னும் சூப் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் மட்டன் கிரேவி வைக்க. தேவையான அளவு நல்லெண்ணெய், மட்டனை சுத்தப்படுத்தி உப்பும் தயிரும் போட்டு விரவி வச்சுட்டு கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இது சின்ன உள்ளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ரம்ப இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ. 1/4 கிலோ மட்டனுக்கு குறைவாக வச்சாலே போதும். கிராம்பு, ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரம்ப இலையும் கருவேப்பிலை, சூப் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். சூப்பு ரெடி ஆகிட்டு வாரத்தில் 2 நாள் சூப்பு போட்டுருவேன். எலும்பு போட்டு நல்லது. எல்லா காய்கறியிலையும் ஒன்று போட்டு நம்ம குடிக்கிறது நல்லது. மத்தியானம் சாப்பாடுக்கு முந்தி சூப்பை குடிச்சிருங்க. ஒரு 11 மணிக்கெல்லாம் காலையில் நல்ல செமிக்கும். இப்போ தேவையான அளவு வத்தல் பொடி, சோம்பு 1/2 ஸ்பூன், மல்லி சீரகப்பொடி 1 ஸ்பூன், மற்றபொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போடுங்க. நான் இன்றைக்கி பெப்பர் போட மாட்டேன், இது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. மட்டன்லேயே பல வகையான மட்டன் எப்படி பண்ணுறதுங்கிறத என்னுடைய வீடியோவில், பழைய வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு இனிமேல் 3000 வாட்ச் ஹவர் வரணும். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய சமையலை பழைய வீடியோ நீங்கள் பாருங்கள். ரொம்ப அளவாட்டு சூப்பராக நான் போட்டிருப்பேன். இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச மட்டனை போட்டுரும். புதினா மாடி தோட்டத்துலேருந்து தான் பறிப்பேன், வெளியே வாங்குறதே கிடையாது. இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்தந்த ஜாமானை அந்தந்த இடத்துல அப்படியே வச்சா தான் வேலை முடியும். இந்த தயிர் பாக்ஸில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கணும். மாடி தோட்டத்துக்கு கஞ்சியும், அரிசி பிசைஞ்ச கஞ்சி, கழனி எல்லாமே ரெடி ஆகிட்டு, காய்கறி இதில் உள்ள தோல் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. நம்ம மாடி தோட்டத்துக்கு போகணும். இதை ப்ரெஷர் குறையட்டும், அதுக்கப்புறம் நான் திறந்து காட்டுறேன்.
உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு நம்ம மூடிடும். உப்பு கொஞ்சம் போடும், கொஞ்சம் குறைவாக இருக்குது. மிளகு போட்டால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன், ஜீரகம் மட்டும் போட்டு வச்சா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் சோம்பு பெப்பர் போட்ட வச்சா அது டேஸ்ட்டு, ஒவ்வொரு இது போடும் போது டேஸ்ட்டு மாறும். இன்றைக்கி ஜீரகப்பொடி சோம்பு பொடி வத்தல் பொடி மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன், பெப்பர் போடலை. இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேப்பருக்கு வர புக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது க்ளீன் பண்ணும் போது அதை அப்படியே வாஷ் பண்ணணும். இது ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள், இப்படினாலே க்ளீன் ஆயிரும் கவுண்டர் டாப். சண்டே சர்ச்சில் ப்ரேயர் ஓடிக்கிட்டுருக்கு. அது எங்கள் வீட்டு பக்கனால அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இனிமேல் இதை பாத்திரத்தெலாம் கழுவணும், அவ்வளோதான். சமையல் முடிஞ்சிட்டு இப்போ மட்டன் 10 நிமிஷம் வேக விடணும். ப்ரெஷர் மட்டன் போட்டாச்சு, ஒரு கரெக்டாக 10 நிமிஷம். இப்போ க்ளீனிங் வேலை. குட்டியாச்சு. இனிமேல் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மாப் பண்ணணும். இப்போது காலையில் நாஸ்டா இட்லி. இட்லி சாம்பார். இன்றைக்கி மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கணும், இன்னொரு மாதுளம்பழத்தையும் உரிக்கணும், இதையும் உரித்து வைக்கணும்.
வேலை தான். சமையல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம், வீட்டு க்ளீனிங் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பை. சூப்பரான ஒரு போன் எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு டம்ளரில் வடித்து ஊற்றிக்கிடும், அவ்வளோதான். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நாட்டு உள்ளி நிறைய போடுங்க, எல்லா காய்கறிகளும் ஒன்று ஒன்று போடுங்க, அந்த சத்து ஃபுல்லாக அதில் இறங்கிரும். இது ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி சூப்பு போட்டு குடிங்க. அதுக்கப்புறம் மட்டன் ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டு. சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு, சாம்பார், அதுக்கப்புறம் இன்றைக்கி தயிர், அவ்வளோதான். சிம்பிளான சாப்பாடு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தினம் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.